வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பெரியபாளையத்தில் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பெரியபாளையம் பஜார் வீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் எல்லாபுரம் ஒன்றிய கழக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KS விஜயகுமார் தலைமை தாங்கினார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் P பலராமன் முன்னிலை வகித்தார். இதில் கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் க சங்கரதாஸ், தலைமை கழக பேச்சாளர் வன்னை கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும், அவர் தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தியதை குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்து கூறி சிறப்புரையாற்றி பேசினார். இக்கூட்டத்தில் PM பிரசாத், V கோபால் நாயுடு, ஷேக் தாவூத், KMS சிவகுமார், R அபிராமன், முக சேகர், S விஜயன், ஒன்றிய இணை செயலாளர் வித்யாலட்சுமி வேதகிரி, ஒன்றிய துணை செயலாளர் காயத்ரி கோதண்டன், மாவட்ட துணை செயலாளர்கள் SM ஸ்ரீதர், சியாமலா தன்ராஜ், TC மகேந்திரன், இமயம் மனோஜ், S ராகேஷ், J ரமேஷ்குமார், T முல்லைவேந்தன், ஜெயலட்சுமி குமார், பெரியபாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் சீனிவாசன், மகேஷ், முன்னாள் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் பார்த்திபன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் VP வேதகிரி, EK கோதண்டன் ஆகியோர் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மக்கள் முதல்வராக கழக தொண்டர்களுக்கு எடுத்துக்காட்டாக முதல்வராக இருக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார் என்றால், ஒவ்வொரு தொண்டரும் அந்த எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கின்ற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காலம்தான் வருகின்ற 2026. 2026க்கு இன்னும் 12 அமாவாசை இருக்கிறது. அந்த 12 அமாவாசை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற விடிய ஆட்சி செய்கின்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அப்பவும் பிள்ளையை சேர்ந்து கைக்கு நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சியை இரட்டடிக்க வேண்டும் என்றால், அதான் நம்முடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் விஜயகுமார் சொன்னார், 525 வாக்குறுதி கொடுத்தாரு. ஒரு வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றினாலும் ஒண்ணுமே கிடையாது. பொய் சொல்றதே வேலை திமுககாரர்களுக்கு. அப்படிப்பட்ட பணியில் ஈடுபட்டு நம்மளை எல்லாம் ஏமாத்தி, நம்ம ஜனங்களை ஏமாத்தி எப்படியும் ஓட்டு வாங்கிட்டார். 2% ஓட்டுல தான் இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கார். நம்ம அடுத்த முறை 214 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிக்கும். அதில் முதல் தொகுதியாக இருக்கின்ற நம்முடைய கும்மிடிப்பூண்டி தொகுதி, 2வது தொகுதியாக இருக்கின்ற பொன்னேரி தொகுதி, 8 கோட்டையான தொகுதியில், இந்த கோட்டையில் ஒரு ஸ்டாலின் அல்ல, ஒரு உதயநிதி அல்ல, எத்தனை ஸ்டாலின் வந்தாலும் எத்தனை உதயநிதி வந்தாலும் அதை கூட பார்க்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கு நாம் இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியை அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம்.